பட் எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்லிடுறேன். இன்னொரு மெயினான விஷயம் சொல்கிறேன். இந்த விஷயத்த நீங்கள் ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்காங்க, ஹிமாலயன், ராயல் என்ஃபீல்டு பிராண்டு, இந்த மாதிரி கொஞ்சம் ஹையர் சிசி பைக் வச்சுருக்கவங்க பாருங்கள், இல்லைன்னா ஃபக் ஆவீங்க, ராயலாக ஃபக் பண்ணுவாங்க. வருவான் எரியிற எண்ணெயில தீய ஊத்துறதுக்கு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஆகாஷ் ஃப்ரம் மோட்டோ மேவரிக். இன்றைக்கி என்ன அப்படின்னா, we are going to change our கொம்பனோட இன்ஜின் ஆயில். எஸ், இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண மீன் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண கிடையாது, ஜஸ்ட் டாப் அப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பிளான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எந்த ஷோரூமில் விட்டுறீங்க, எங்கே விட்டுறீங்க சர்வீஸ்க்கு அப்படின்னு. ஸோ நான் ஆல்ரெடி பழைய ஷார்ட்ஸில் வந்து நான் அது போட்டிருந்துருப்பேன். இப்போ என்னென்னா சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போகலாம் அப்படின்றதான் பிளானு. பட் கொண்டு போனோன்னா இந்த இன்ஜின் ஆயிலுக்காக கொண்டு போனோன்னா தேவையில்லாமல் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும், அவ்வளோ கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பழைய வண்டிக்கில் நான் தான் சேஞ்ச் பண்ணுவேன், கொம்பம் வாங்கினது வந்து கொம்பனுக்கு நான் சேஞ்ச் பண்ணதில்லை. பட் சின்ன விஷயம் தான், அது கொஞ்சம் ப்ராப்பராக கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா, பொறுமையாக ரொம்ப சென்சிட்டிவாக பண்ணோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். இதுக்காக போய் 2 நாள் ஷோரூமில் போட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக. ஸோ ஆல்ரெடி ஆயிலெலாம் வாங்கிட்டு வந்துட்டேன், லூப்ரிகன்ட் வாங்கிட்டு வந்துட்டேன், உள்ளே போகிறதுக்கு ஷூட்டர் ஆயில் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். காலையில் என்னென்னா ஆயில் செக் பண்ணும்போது 2 அந்த ஹையர் லெவலும் லோயர் லெவலுக்கும் இன்பிட்வீனில் இருந்தது. கீழே ரொம்ப கீழவும் போல், ரொம்ப மேலவும் போல், கீழே வந்துட்டு 2க்கும் நடுவில் இன்பிட்வீனில் இருந்தது. ஸோ சேஞ்ச் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். இப்போ தான் புரியுது, வண்டி இப்போ வந்துட்டு டவுனுக்கு போய்ட்டு வந்தேன்னா, ஸோ ஹீட் ஆனனால அங்கங்கே ஸ்டோர் ஆகிருந்தது, ஃப்ரீஸ் ஆகிருந்தது எல்லாமே வந்துட்டு மெல்ட் ஆகி அந்த ஒரு லிக்விட் ஃபார்முக்கு வந்தனால இப்போ என்னென்னா என்னோடய மார்க்குக்கும் மேலே இருக்குது. அதாவது ஆயில் இருக்கணும்ல, அந்த ரேஞ்சுக்கு மேலே இன்னுமே பக்காவாக ஆயில் அப்படியே தான் இருக்குது. நான் நினச்சிட்டேன் காலையில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதோடய ஃபோட்டோ கூட நான் சைடில் போடுறேன். அது பைக் சைட் ஸ்டாண்டில் இருந்தனாலையும் ப்ளஸ் கண்டினியூஸாக ஒரு 1 வீக்காக எடுக்கலை, ப்ளஸ் மழை பெஞ்சனாலையும் உள்ளே ஒரு மாதிரி தெரியல, கூலிங்கில் வந்துட்டு அந்த லிக்விட் ஃபார்ம் போயிருக்கும்ல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே ஃப்ரோஸ்ட் ஆகி ப்ளஸ் வந்துட்டு அங்கங்கே ஸ்டோர் ஆகி நிற்கிறதுனால ஆயில் வந்துட்டு கீழே என்னோடய அந்த லெவலுக்கு தெரில. இப்போ நான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பைக்கை சென்டர் ஸ்டாண்ட் போட்டு பார்க்குறேன், என்னோடய லெவலுக்கு மேலே தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் இப்போ வந்து தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். அதோட மேஜரான இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்காம விட்டிங்கன்னா ராயல் உங்களை ராயலாக ஃபக் பண்ணும். அது என்ன விஷயங்கிறது நான் இதில் காமிச்சிடுறேன். ஸோ நான் சொன்னேன்ல, ராயல் வந்து உங்களை ராயலாக ஃபக் பண்ணோன்னு, அது என்னென்னா இங்கே தான். இது ஒன்று, இவன் ஒன்று. இதில் மெயின் திங் ஆயில் மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே நம்ம வந்துட்டு இந்த மூடியை கலட்டணும் அப்படின்னா நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணுறது. 2வது இங்கே தான் நமக்கு ஆயில் ஃபில்டர் இருக்கும். இதில் வந்துட்டு ஒரு செட்டாக வரும் நமக்கு. இந்த 3 போல்ட்டையும் கழட்டிட்டிங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் டைப்பு, லாக் டைப்பு. இதை நான் கழட்டி காட்ட முடியாது. நான் கழட்டினேன் அப்படின்னா இது வந்துட்டு புஷ் பண்ணிட்டு வெளில வரும். கழட்டிட்டிங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு ஃபில்ட்ரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும். அது என்னென்னா ஆயில் மாற்றுறதுக்கு முன்னாடி அதுக்கு நான் வர்றேன். ஆயில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு எங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மோர் தென் ஒரு 5000 ஆர்எல்ஸ் 3000 ரொம்ப பெட்டராக இருக்கும். 3000 ஓடிட்டு மாற்றிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். இன்ஜின் சவுண்டுமே சரி, உங்களோட பைக்கோட பெர்ஃபார்மன்ஸுமே சரி. ஸோ எங்கே செக் பண்ணணும்னா, இந்த 2 மார்க் இருக்குல்ல, தெரியாதவங்களுக்கு இந்த 2 மார்க் இருக்கா. இப்போ என்னோடய ஆயில் லெவல் இந்த 2 மார்க்குக்கு மேலே இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு மார்க் தான் நம்ம எப்போயுமே ஆயில் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். ஓவர் ஃபில்லும் பண்ணிடக்கூடாது. மேலே எனக்கு கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அது வரையும் ஃபில் பண்ணக்கூடாது. அது என்னென்னா கழுத்துக்கு மேலே வரையும், அதாவது முட்டி தண்ணி குடிக்கிற மாதிரி. தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த தொண்டைக்குள்ளேயே நிற்கும், ஒரு மாதிரி குமுக்குன்னு இருக்கும்ல, அந்த ஃபீல் ஆகிடும் வண்டிக்கு. ஸோ அதனால் இந்த மார்க்குக்கு மேலே ஆயில் போகக்கூடாது ஓவர் ஃபில் ஆகி, ப்ளஸ் இந்த மார்க்குக்கு கீழே வரக்கூடாது. ஒன்று இந்த லெவலில் மெயின்டைன் பண்ணணும், ஆர்எல்ஸ் இதுக்கு இன்பிட்வீனில் மெயின்டைன் பண்ணணும். இன்பிட்வீனில் ரொம்ப லைனுக்கும் வர வச்சிடாதீங்க. அப்படி வந்துச்சுன்னா டாப் அப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இந்த போல்ட் இருக்குல்ல, ஸோ இந்த போல்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ஏதாவது ஒரு வேஸ்ட் கண்டெய்னர் வச்சுருங்க. ப்ளஸ் இங்கே ஏதாவது ஒரு லைக் இதுலேருந்து ஃப்ளோ ஆகி கீழே வர, இல்லைனா பைக் ஃபுல்லாக ஒரு மாதிரி நாஸ்தி பண்ணிருக்கும். ஸோ இந்த 2 போல்ட்டையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இது செட்டாக வந்துடும். இதை கழட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஃபுல்லாக வந்துட்டு பழைய ஆயிலெலாம் வெளியே வந்துடும். எல்லா ஆயிலும் ட்ரைன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பைக்கை வந்து சென்டர் ஸ்டாண்டில் போட்டு வெளியில் இழுத்து சாய்ச்சி எல்லா ஆயிலையும் ட்ரைன் பண்ணி எடுத்துருங்க. இதை கழட்டினீங்கன்னா உள்ளே வந்து சின்னதாக ஒரு ஸ்லேட் மாதிரி வரும், ஒரு சின்னதாக ஒரு பேனல் மாதிரி வரும். அந்த மணல் சலிப்போம்ல, சல்லடை அந்த மாதிரி இருக்கும். அதையுமே எடுத்து நல்ல துணியில் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ரொம்ப டேமேஜ் பண்ணாமல் பண்ணுங்கள். முடிஞ்சால் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஒரு மினிமம் 300-200 தான் வரும் அந்த ஸ்லேட்டு. ஸோ அதையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்லேட் இருக்குல்ல, அதை நல்லா ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு, புது ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு உள்ளே மாட்டி பக்காவாக மாட்டிடுங்க. ரொம்ப சென்சிட்டிவாக மாட்டணும் இந்த 2 விஷயமும். ஆயில் ட்ரைன் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக ட்ராப் வரையும் ட்ரெயின் பண்ண விட்டுட்டு இதை ஃபுல்லாக லாக் பண்ணிவிடுங்க. அண்ட் தென்
இங்கே இந்த ஃபில்ட்ரு ஒவ்வொரு ஆயில் சேஞ்சுக்குமே நம்ம இந்த ஃபில்ட்ரு மாற்றுறது நல்லது. இந்த ஃபில்டரில் ஃபில்டர் ஆகி ப்ளஸ் செகண்ட் ஃபில்டர் தான் அந்த ஸ்லேட்டுக்கு போகும். இங்கே ஃபில்டர் ஆனது முடியாமல் தான் அந்த ஸ்லேட்டுக்கு போகும், அந்த மணல் சல்லடமாக இருக்குல்ல அங்கே போகும். ஸோ ஒவ்வொரு ஆயில் சேஞ்சுமே இங்கே வந்துட்டு உள்ள ஒரு கண்டெய்னர் ஃபில்டர் மாதிரி இருக்கும்னு சொன்னால அதையும் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஃபில்ட்ரு வாங்குவீங்கள்ல, அதுவும் ஒரு 300 ஆர் 190 சம்திங், ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து வரும். அது வாங்கி க்ளீன் பண்ணாமல் தூக்கி போட்டுருங்க. அந்த ஆயிலில் திரும்பி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அப்படியே வச்சு யூஸ் பண்ணாதீங்க. யானை வாங்கினீங்கன்னா தீனி போட்டு தான் ஆகணும், அது கொஞ்சம் தான் வரும். தயவு செஞ்சு இவ்வளோ காஸ்ட்லி ஆயில் வாங்குற நீங்கள் அது ஒரு 300 வரும்ல, அந்த கண்டெய்னருமே வாங்கிடுங்க. ஆயில் ஃபில்ட்ரு புதுசு வாங்குறத ஆயில் கண்டெய்னர், அதாவது ஒரு சின்னதாக ஒரு டப்பாவில் புது ஆயிலை ஊற்றி அதுக்குள்ளே புதுசாக வாங்குறீங்கல்ல, அதை வந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஊற போடுங்க. ரீசன் என்னென்னா, அந்த ஆயில் ஃபில்டரில் இருக்க ஒவ்வொரு பேனல்ஸுமே வந்துட்டு காட்டன்னால் இருக்கும். லைக் காட்டன்ஸ் இருக்குல்ல, பஞ்சு இருக்குல்ல, அந்த பஞ்சு மாதிரி தான் அந்த ஸ்லேட் இருக்கும். அப்போ தான் அது ஃபில்ட்ரு பண்ணும் கரெக்டாக. உள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபில்டர் ஆகி போகும் ஆயில். ஸோ அந்த ரீசனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 5 to 10 நிமிஷம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டிப் பண்ணி ஃபுல்லாக முங்குற அளவுக்கு ஆயில் ஊற்றி புது ஆயிலில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பபுள்ஸ்லாம் போயிடும். ஏன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பாட்டுக்கு புது செல்ல கண்டெய்னரை உள்ளே மாட்டிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உள்ளே நீங்கள் புதுசாக ஊற்றுற ஆயில் அப்போ தான் பொறுமையாக வரும்போது பபுள்ஸ் வர்றது உங்கள் வண்டியை திரும்பியும் சொல்கிறேன் குனியை வச்சு கும்மி அடிச்சு விட்ரும் உங்களுக்கு. ஸோ அந்த விஷயம் பண்ணாதீங்க. இங்கே ஆயில் மாற்றுறதுக்குள்ளே ஃபுல் ஆயிலும் ட்ரைன் ஆகுறதுக்குள்ளே இந்த புதுசாக வாங்கிட்டு வர ஆயில் ஃபில்டரை இன்னொரு கண்டெய்னரில் போட்டு ஊற வச்சுருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் அங்கே ஆயில் ட்ரைன் பண்ணிட்டீங்களே, ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்லேட்டோட எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு லாக் பண்ணிடுங்க. அந்த ஸ்லேட்டும் வாங்கி மாட்டிடுங்க. இதையும் ஊற வச்சதையும் உள்ளே போட்டு லாக் பண்ணிடுங்க. அண்ட் தென் இவனை கழட்டுங்க. ஓகேவா? கட்டிங் பிளேட் வச்சோ இல்லை இதுக்கான ஸ்பேனர் வச்சோ இவனை கழட்டிடுங்க. இவன் ஈஸியாக தான் இருப்பான். இவனை வந்துட்டு டைட்டாக எடுத்து கழட்டிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் ஆயில் நான் யூஸ் பண்ணுறது இவன் மோட்டலோட 5100 15W. ஓகேவா? இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. ப்ளஸ் எல்லா மெக்கானிக் ஷாப்லேயுமே எல்லா மெக்கானிக் ஷாப்னா ஒரு நல்ல கிரேடான மெக்கானிக் ஷாப்பில் ஹிமாலயனுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் வந்து வந்தான் மோட்டர். ஸோ ஹிமாலயனுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு சொல்கிறேன், வாங்கி 2.5 லிட்டரையும் உள்ளே ஊற்றிடாதீங்க. எல்லா மெக்கானிக் ஷாப்லேயும் சொல்ல மாட்டாங்க. ஒரு சில மெக்கானிக் ஷாப்பில் சொல்லுவாங்க 2.5 லிட்டர் பிடிக்கும், 2.3 லிட்டர்ஸ் பிடிக்கும், 2 லிட்டர்ஸ் பிடிக்கும். இல்லை நீங்கள் ஆயில் வாங்கும் போதே எதுக்கு 1.5 லிட்டர் வாங்குறீங்க, 2 வாங்குன்னு சொல்லுவாங்க. வாங்கி முட்டை ஊற்றிட்டிங்கன்னா திரும்பி சொல்கிறேன், வயிறு ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு தொண்டை வரையும் தண்ணியை வச்சுட்டு குமுக்குன்னு ஓட்டுற மாதிரி ஆயிரும் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வண்டிக்கு ஹிமாலயனை பொறுத்தளவுக்கு சம்பு சின்னது 350, ராயல் என்ஃபீல்டில் 350, அதுக்கப்புறம் இந்த புல்லட் வருதுல அவங்களோட சம்பு வந்து பெருசு. நமக்கு அப்படி கிடையாது. சம்பு சின்னங்கிறனால நமக்கு வந்துட்டு மினிமம் 1.8 லிட்டர்ஸ்லேருந்து 1.6 லிட்டர்ஸ் அது வரையும் தான் பிடிக்கும். இவனுக்கு வந்து இந்த மார்க்குக்கு 1.6 வந்துட்டு ஃபில் ஆகிடும். அதுக்கு மேலே ஒரு 200 ml வந்து நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே ஒரு 200 ml வந்துட்டு நீங்கள் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு வாங்கி 2 பாட்டிலையும் உள்ளே ஊற்றி விட்றாதீங்க. சம்பு சின்னது, மற்ற வண்டி மாதிரி பெரிய சம்பு கிடையாது. ஸோ அதனால் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. இதுலேயுமே மெஷர்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, தெரியுதா? இது ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஊற்றுங்க. அண்ட் தென் வாங்குகிற செகண்ட் பாட்டிலில் ஒரு அந்த என்ன சொல்கிறது, ஒரு 600 to ஒரு 700 ml வந்துட்டு இந்த மெஷர்மெண்ட்டு பார்த்தே ஊற்றிடுங்க. இப்போ என்னென்னா, நான் சொன்ன மாதிரி நான் ஊற்ற போகிறதுல ரீசன் என்னென்னா, எனக்கு லெவல் வந்து கரெக்டாக இருக்குது. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இதை மாற்றிடுங்க. ரெண்டாவது, முன்னாடியே நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன், ஒரு விஷயம் நீங்கள் பண்ணல அப்படின்னா ராயல் உங்களை ராயலாக ஃபக் பண்ணணும். எஸ், திஸ் ஒன். இந்த மூடியை அப்பப்போ கழட்டி ஆயில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டைட்டாக மூடிட்டேன் செக் பண்ணிவிட்டு. இதை நீங்கள் அப்பப்போ செக் பண்ணலன்னா ஒன் செகண்ட். எஸ். ரெண்டாவது, திறக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க மண்ணெலாம் தட்டி விட்டுக்கோங்க. நான் காலையிலேயே பைக் க்ளீன் பண்ணிட்டேன், கையில் மண்ணெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இவனை திறந்து ஆயில் லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? எஸ், கரெக்டாக இருக்கா, பர்ஃபெக்டாக இருக்கா, தேன் மாதிரி இருக்கா, தெரியுதா? இங்கே உள்ள டஸ்ட் இருக்குது என்னோடய ஆயில்லையுமே. ஸோ எப்படியாவது டஸ்ட் உள்ளே தான் போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதையும் க்ளீன் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். நான் அதையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். ஸோ ஆயில் லெவல் வந்துட்டு இதை தட்டுற அளவுக்கு இருக்கணும். அப்படி ஆயில் ட்ரைன் ஆயிடுச்சு அப்படின்னா உள்ள பபுள்ஸ் பூந்துருவாங்க, இன்ஜினுக்குள்ளே போவானுங்க. வச்ச அடின்னு சொன்ன மாதிரி ராயலாக வச்சு செஞ்சு விட்ருவானுங்க. உங்களை ராயலானா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்ஸோடு வச்சு செஞ்சு விட்ருவானுங்க. ஸோ கொஞ்சம் ஆயில் அப்பப்போ இதை வந்துட்டு டாப்அப் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் அப்பப்போ டாப்அப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டான இன்ஜின் லெவலில் நீங்கள் ஆயில் வந்து அந்த கொடுத்துருக்க மார்க்கில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இங்கே அடிக்கடி டாப்அப் பண்ண தேவையில்லை.
ஸோ இதான் கைஸ், ஆயில் மாற்றுறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். ட்ரெயின் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக சென்சிட்டிவாக நீங்கள் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். எது பண்ணாலும் ரொம்ப பார்த்து குழந்தைக்கு பண்ணுற மாதிரி சென்சிட்டிவாக பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு ஏடா விடமா அதை போல்ட்டை கொண்டு எங்கெங்கேயோ போடாங்க. தயவு செஞ்சு இங்கே வந்துட்டு என்னென்னா இதையும் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் சொல்ல. ஸோ போல்ட்டுமே வந்துட்டு அதுக்கு அதுமாதிரி தான் வேரி ஆகும். இந்த 2 போல்ட்டு ஈக்குவலாக இருக்கும். இந்த போல்ட் வந்து பெருசாக இருக்கும். நான் ஆல்ரெடி கழட்டியிருக்கேன். இந்த ஒரு போல்ட்டு பெருசாக இருக்கும். ஸோ எதை கழட்டுறீங்களோ அதுக்கு கரெக்டாக மாட்டுங்க. ஃபர்ஸ்ட் திங், ஆயில் ட்ரைன் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது அந்த பக்கம் காமிச்சல்ல, கழட்டி ஆயிலை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிடுங்க. உள்ளே இருக்க ஸ்லேட் எடுத்து புதுசாக மாற்றிட்டு க்ளீன் பண்ணி ஆயிலில் டிப் பண்ணி உள்ளே வச்சுருங்க. டைட்டாக பேக் பண்ணிவிட்டு இவனை கழட்டுங்க. இவனை கழட்டி இவனில் அவனை புதுசாக அப்படியே வாங்கி உள்ளே திணிச்சிடாமல் ஒரு எம்டி கண்டெய்னரில் அதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை உள்ளே வைங்க. வச்சுட்டு இவனை கரெக்டாக சீல் பண்ணி பேக் பண்ணிவிடுங்க. டைட்டாக பேக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு ஒரு புஷ் மாதிரி வரும், அது பர்ஃபெக்டாக உட்காரணும். இல்லைனா கும்முருட்டு புரிதான் அவங்களுக்கும். ஸோ இதையும் பக்காவாக பேக் பண்ணிடுங்க. பேக் பண்ணதுக்கப்புறம் ஆயிலெலாம் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் இது எம்டி ஆகிடும். இந்த ஆயில் நமக்கு விசிபிளாக தெரியும்ல, எம்டி ஆகிடும். அண்ட் தென் இன்னொன்று, ஆயில் நீங்கள் உள்ளே வந்துட்டு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஊற்றிடுவீங்க. பக்கா பியூராக அப்படியே ஒரு தேன் கலரில் இங்கே வரையும் வந்துடும். அப்படி விடாதீங்க. நிறைய பேர் ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவீங்க. நீங்கள் ஆயில் வாங்குகிற இந்த மாதிரியான ஸ்பேர் ஷாப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஆயில் ஷூட்டர்னு ஒன்று கிடைக்கும். மேலே வந்துட்டு ஒரு இமேஜ் போடுறேன். ஆயில் ஷூட்டர்னு ப்ளூ கலரில் ஒரு டியூப் கிடைக்கும். ஆயிலெலாம் ஊற்றி முடிச்சுட்டு அந்த ஷூட்டரை ஃபுல்லாக இதுக்குள்ளே புழிஞ்சு விட்ருங்க. ஓகேவா? ஆயில் ஷூட்டர் அது எதுக்குன்னா, அது அந்த கன் மெட்டல் ஆயிலுக்கு வந்துட்டு அந்த ஷூட்டர் போடுவாங்க. அது போட்டோன்னே இது அழுக்கா அது வந்துட்டு கலர் மாறிடும், பிளாக்காக மாறிடும்னா பயப்பட வேணாம். எஸ், அப்படி தான் இருக்கணும். அந்த ஆயில் ஷூட்டர் உள்ளே போய் தான் உங்களோட ஆயிலோட அந்த விலாசிட்டியை வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கும். அதாவது நீங்கள் மாவில் தண்ணி ஊற்றி கலக்கிறதுக்கும் வெறும் மாவை அப்படியே சும்மா போட்டு பண்ணுறதுக்கும் ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் ஆயில் ஷூட்டர் யூஸ் பண்ணுவோம். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸில் ஆயில் சேஞ்ச் பண்ணிடலாம். இதுக்காக கொண்டு ஷோரூமில் விடுங்க. அது அவங்கவுங்களோட விருப்பப்பட்ட விஷயம். பட் விட முடியாதவங்க தயவு செஞ்சு அப்பப்போ ஆயில் மட்டும் மாற்றுங்க மக்களே. ஸோ அதான் கைஸ், ராயலாக ஃபக் பண்ணுறது அப்பப்போ செக் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த ஃபில்டரை செக் பண்ணிகிட்டே வாங்க. அதை விட மெயினாக நான் யூஸ் பண்ணுறது இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, எல்லாமே மோட்டல் வாங்கி வச்சுருக்கேன். ரீசன் என்னென்னா, இவனுங்க தான் நம்ம எப்பயுமே இந்த மாதிரியான பெரிய ஹெவி பீஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ எப்பயுமே நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன். ஆயில் லெவல், ஆயிலுமே சரி, நம்மளோட லூப்ரிகன்ட்டுமே சரி. கருப்பாக இருக்குன்னு பார்க்க வேணாம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ லூப்ரிகன்ட்டுமே போட்டு எல்லாமே வண்டி பக்காவாக இருக்குது டைட்டாக. ஸோ ஹிமாலயா பெரிய வண்டி, மெயினாக பெரிய வண்டி வச்சுருக்கவங்க, பெரிய வண்டி சின்ன வண்டிலாம் இல்லை, என்ன வண்டி வச்சுருக்கவனா இருந்தாலும் தயவு செஞ்சு ஆயிலை மாற்றுங்க மக்களே. ஆயிலை மாற்றுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு செயின் லூப்ரிகேட் கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருங்க. அதுக்கப்புறம் வண்டி சரியில்லை, வண்டி டம்முன்னு டிமில் டம்மில்னுது, டுப்புன்னுது, சவுண்டு வருது, அதுக்கு போய் தேவையில்லாமல் டென்ஷனை மாற்றிட்டுருக்கு. இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காமல் ஃபஸ்ட்டு கரெக்டாக நீங்கள் லூப்ரிகேண்ட் அடிக்கிற பர்சனாக இருந்தால், கரெக்டாக ஆயில் செக் பண்ணுற பர்சனாக இருந்தால் இன்ஜினோட டென்ஷன் மாற்ற தேவையில்லை. இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு இன்ஜினில் வந்து நாய்ஸ் வருது அப்படின்னா இன்ஜினோட டென்ஷன் மாற்றணும். இந்த டென்ஷனுமே வந்துட்டு அரௌண்ட் ஒரு 490 to 500 rupees வரும். இன்ஜினில் நாய்ஸ் வர்றவங்களுக்கு இந்த டென்ஷனை நீங்கள் வந்து மாற்றிடுங்க. மஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் அரௌண்ட் 25,000 kilometers ஓட்டிட்டேன். இன்னுமே எனக்கு இன்ஜின் சவுண்ட் வந்து வரல. வந்துச்சுன்னா நானுமே கண்டிப்பாக டென்ஷன் மாற்றுவேன். ஸோ இதுதான் மக்களே. பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது தப்புகள் நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் திருத்திக்கலாம். ஸோ இல்லை கரெக்டானாலும் கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது இதை பார்த்து ஆயில் மாற்றிருந்தீங்கன்னா அதை ஒரு பிக் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி விடுங்க. நான் இன்ஸ்டாகிராம் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ஷவுட் அவுட் பண்ணுவேன். எல்லாரோட மெசேஜுமே கண்டிப்பாக நான் படிப்பேன். ஸோ யா கைஸ், பை.